ஹாய், டே 14 ஆஃப் பேபி லெட் வீனிங். இன்றைக்கி வந்து பீர்க்கங்காய் சாதம் வந்து நல்லா கொலன்னு மிக்சியில் ஒரு அடி அடித்து கொடுத்துருக்கேன். கை கழுவாதடி, சாப்பிட்றியே. வெரி குட், வெரி குட். இன்னுமே கருன்னு தான் இருக்குங்க சளி. ஆனால் நேற்றுக்கு இன்றைக்கி கொஞ்சம் பெட்டர் தான். அந்த கர் சவுண்ட் இருக்கே தவிர மூக்கு வந்து அந்த ஃபுல்லாக பிளாக் ஆகி அவள் மூச்சு விடாமல் சிரமப்படுவாள், அந்தளவுக்கு இல்லை, ஓகேவாக தான் இருக்கா. நேற்று பட்டாணி சாப்பிட்ட வீடியோவில் நான் அவளுக்கு ரொம்ப ஹெவி கோல்டு அப்படின்னு சொன்னப்போ நிறைய பேர் வந்து ரொம்ப அக்கறையோடு எனக்கு அவ்வளோ மெசேஜஸ் அனுப்பியிருந்தீங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை இது இவ்வளோ இவ சாப்பிட்ற வீடியோ வந்து ரீச் ஆகணும், இல்லை இவ்வளோ ரெஸ்பான்ஸ் கிடைக்கணும். நான் வந்து சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன் நான். அவ்வளோ கேரோட அவ்வளோ மெசேஜஸ், இந்த ரெமெடி பண்ணுங்கள், அந்த ரெமெடி ட்ரை பண்ணி பாருங்கள், என்னோட பேபிக்கு இது ஒர்க் ஆச்சு, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு அவ்வளோ மெசேஜஸ். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். இந்த லவ் அண்ட் சப்போர்ட் வந்து நீங்கள் எனக்கு கொடுத்துட்டே இருங்க. என்னோட சைட்லேருந்து நான் என்னோட பேபிஸ்க்கு என்னென்ன பண்ணுறேங்கிறது நான் எல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ரெசிபீஸ்லேருந்து இல்லை வேறு ஏதாவது நான் ஃபாலோ பண்ணுறது எல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன், ஹானஸ்ட்டாக ஷேர் பண்ணுறேன். இந்த பேபி லெட் வீனிங் ஐடியாஸ் ஆகட்டும், இல்லை லஞ்ச் பாக்ஸ் ஐடியாஸ் ஆகட்டும், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக நான் இது கண்டினியூஸாக போட்டுகிட்டே இருப்பேன். பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு உங்களுக்கு தோணும்ல, அதையும் எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். நான் அதை வந்து பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நான் பண்ணிக்கிறேன். நிஜமாவே எனக்கு யாருன்னே தெரியாத, நான் முன்ன பின்ன பார்க்காத ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து எங்கிட்ட சிஸ்டர்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுறதோ, இல்லை என் மேலே இருக்கிற அக்கறையில் சில விஷயங்கள் சொல்கிறதோ, இல்லை நிறைய டவுட்ஸ் கேட்குறதோ எனக்கு வந்து ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஓகே, நான் எதுக்காக இந்த கண்டென்ட் போட ஆரம்பிச்சனோ அது வந்து நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. எனக்கு இன்னுமே ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா, முதல்லாம் வந்து இந்த பேபிக்கு சாப்பாடு ஊட்டுறதுனா அம்மாவோட வேலை அது. ஆனால் இப்போ நிறைய அப்பாஸ் வந்து எங்கிட்ட டவுட்ஸ் கேட்குறாங்க. பர்டிகுலர்லி லஞ்ச் பாக்ஸ் வீடியோஸ் பற்றி நிறைய அப்பாஸ் வந்து எங்கிட்ட சொன்னாங்க. எந்த மாதிரினா, ப்ரோட்டீன் ரிச் லஞ்ச் பாக்ஸ் கொடுக்குறீங்க, அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, எங்களுக்கு வந்து என்ன மாதிரி காம்பினேஷனில் கொடுக்கலான்னு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும், இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்து நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு 2-3 அப்பாஸ் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி நிறைவாக இருக்குது. ஓகே, நம்ம வந்து ஏதோ ஒரு நல்ல விஷயம் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு. இன்னுமே நிறைய பேர்த்துக்கு அவேர்னஸ் இல்லைங்க. ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் எடுத்துக்கலன்னா என்ன பிரச்சனை வரும், ப்ரோட்டீன் எதனால எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர்த்துக்கு தெரியாது. இந்த மீடியாவை நான் ஒரு டூலாக யூஸ் பண்ணிவிட்டு நிறைய பீப்புள் கிட்ட இதை வந்து ரீச் பண்ண வைக்கணும், ப்ரோட்டீனோட இம்பார்ட்டன்ஸை ரீச் பண்ண வைக்கணும். நான் எதிர்பார்த்ததை விட எனக்கு ரொம்பவே நல்லா சாப்பிட்டா, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நல்ல சளி ஆனாலுமே நல்ல எஃபர்ட் போட்டு சூப்பராக சாப்பிட்டா. டேஸ்ட் பிடிச்சதுன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு இந்த ரெசிபி கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன்.